இது அக்கினி நட்சத்திரம் தம்பி சொன்னது மாதிரி அதற்கு நடுவில் தேவன் ஆங்காங்கே இந்த பூமியை குளிர பண்ணுவது மாத்திரமல்ல, அப்படி மனங்களை குளிர பண்ணும்படி நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு ஆண்டவர் மூடு கூட பேச போகிறார். ஆமென். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. இப்பொழுதெல்லாம் திறந்த இதயத்தோடு வாஞ்சியுள்ள மனதோடு தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்போதெல்லாம் இதையும் புரிந்து நம்மோடு பேசுகிறவர். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இயேசு அவருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய சிந்தனையை அறிந்து இப்படிலாம் வசனம் வரும். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். என்னோடு பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி வாயை திறந்து கேட்போமா? எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கூட பேசுங்க ஆண்டவரே, இப்படி வார்த்தை எனக்கு வேண்டும். இப்படி வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் ஒரு விசை கூட என்னை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அல்ல ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. இன்றைக்கு கேட்கிற வசனங்கள் கேட்டுதான ஏராளமான தேவ வசனங்களோடு ஒன்றாய் கடந்து போய் விடாதபடிக்கு வாழ்க்கை மாற்றத்திற்கான தேவனுடைய வார்த்தைகளாக இதை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீத புத்தகம் 128வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 128 2வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? பைபிள் இருக்கிறவங்க, படிக்க தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து ஒரே குரல்ல அதை வாசிக்கலாமா? சங்கீதம் 128 2வது வசனம். கவனிங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அநேக சமயத்தில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்களை மாற்றும்படி தேவன் தம்முடைய மகிமையான சத்தியங்களை கொடுக்கிறார். அதே சொல்ல, இது நான் உழைத்தது, இது நான் சம்பாதித்தது, இது என்னுடையது, இது என்னுடைய கை சாமர்த்தியம், இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. நான் இது என்னுடையது என்று நாம் சொல்லும் போதெல்லாம் தேவனுடைய மனம் வேதனைப்படுகிறது. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான், உன் கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிட்டாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய கைகளினாலே படைக்கப்பட்டவன், நீ தேவனுடைய கையிலிருந்து வந்தவன். உன் கையினால இது ஆயிற்று, உன் கை இதை செய்தது, இது உன்னுடையது என்று சொல்லி நீ எதையும் சொல்லாதபடிக்கு நான் என் தேவனுடையவன், என் தேவனுடைய கரத்தினாலே நான் படைக்கப்பட்டவன். நீ வாசித்து பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை. யோவான் 20:27. நீ உன் விரலை எங்க நீட்டு, என்ன நோக்கி உன்னுடைய விரலை நீட்டி என்ன செய், என் கைகளை பார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நான் இது என்னுடையது என்று சொல்லி நம்மை தான் நம்முடைய விரல் என்ன செய்யுது, சுட்டி காட்டுகிறது. நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவர் மட்டும்தான். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிங்க. 15:5 கடைசி பகுதி. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட்டாலும் ஒன்றை மாத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க, உங்க கை எங்கிருந்து வந்துச்சு? தேவனுடைய கையினாலே படைக்கப்பட்டு வந்ததுதான் உடைய கை. இந்த எண்ணத்தை நீங்க எப்போ உங்களுக்குள்ள கொண்டு வருகிறீர்களோ
அப்பொழுதுதான் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8:18 16 வாசிங்க. என் சாமர்த்தியம் என்று சொல்லிக்கொள்ள நீ என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நினைக்கக்கூடாது. எல்லாமே என் தேவனாகிய கர்த்தரால் வந்தது என்று நீ நினைப்பாயாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. தானியேல் 4வது அதிகாரம் 29 வாசிங்க. தானியேல் 4வது அதிகாரம் 29 வாசிங்க. பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். பாபிலோன் என்கிறதான பேரரசனாக இருந்ததான இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் அரண்மனையின் உப்பரிகளை உலாவிக் கொண்டிருக்கும்போது எல்லாவற்றையும் பார்க்கிறான். பிரமிப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அதற்கு மகிமையை கர்த்தருக்கு கொடாதபடிக்கு அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறான். இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா, என் மகிமைக்கென்று, என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே மனுஷன் எப்படி மாறிட்டான்? வாசிச்சு பாருங்க. 32வது வசனத்தை வாசிங்க. மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெறியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். உன்னதமானவர் அவர்தான் அதிகாரத்துக்குரியவர், அவர்தான் ஆளுகைக்குரியவர், அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நித்திய ராஜ்யத்தினுடைய நிரந்தரமான சிங்காசனத்துக்குரியவர் அவர்தான் என்று சொல்லி எப்பொழுது நீ அறிந்து கொள்கிறாயோ அது வரைக்கும் நீ எப்படி இருப்ப? மாட்டை போல, மிருகத்தை போல நின்று செய்வ இருப்ப. அல்லேலூயா. அந்த கவனிங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனுஷனை மிருகமா, மாட்டை போல, மிருகத்தை போல மாற்றக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு மகா பெரிய பாவம் என்பது என்ன தெரியுமா? இது நான் எனக்கென்று, என் மகிமைக்காக, என் சுய லாபத்திற்காக நான் சம்பாதித்தது, இது என் கைகளின் பிரயாசம் என்று சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, இது உன் கைகளின் பிரயாசம், நீ சாப்பிடுன்னு சொல்லி அவர் சொல்லணும். இது என் கைகளின் பிரயாசம், நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவன் சொன்னது உண்மை, இது அவன் கட்டின பாபிலோன் தான். ஆனாலும் அவன் சொன்னது தவறு. நீ என்ன வேணாலும் செய்யலாம், தேவன் உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்வார். மகிமையை அவருக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மகத்துவமுள்ள காரியங்களை உங்க மூலமா செய்யணும்னா ஒரு நாளா தெரிஞ்சுங்க, எந்த சூழ்நிலையிலையும் மகிமையை கனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். எல்லாம் அவர்தான், அவரால் அன்று என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி எப்பொழுது உங்களை இந்த எண்ணத்திற்குள்ளே நீங்கள் சிறைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் தேவன் அவருடைய பார்வையில் நீங்க எப்படி இருப்பீங்க? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷனா இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? மிருகமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. உலகத்துல 2 பாவம் சொல்றேன். ஒரு பாவம் தேவதூதனை சாத்தானா பிசாசா மாத்துச்சு. இன்னொரு பாவம் தேவ மனுஷனை மிருகமா மாத்துச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? என்ன பாவம் சொல்லுங்க? தேவதூதனை பிசாசா மாத்தின அந்த பாவத்தை நான் சொல்றேன். வாசித்து பாருங்க. ஏசாயா 14வது அதிகாரம் 13 முதற்கொண்டு 14 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 14
13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். நல்லா கவனிங்க, அவருடைய எல்லாமே மாறுது, அவருடைய பதவி மாறுது. தேவனுடைய தூதர் என்ற அந்தஸ்திலிருந்து பிசாசு என்கிறதான அந்த இடத்துக்கு போயிட்டான். பரலோகம் என்கிற நிலையிலிருந்து பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போயிட்டான். அது போலதான் இன்றைக்கு எல்லாமே தேவன் தான், தேவனை தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணம் மாறி, என்னதான் கரணம் போட்டாலும் நான் தாங்க, அழுது பெற்றாலும் அதை என்ன செய்யணும், வேற வழியே இல்லை, நான் தான் செஞ்சது ஆகணும், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, என்னாலதான் இந்த பூமியை என்ன செய்யுது சுத்தி இருக்குன்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கழண்டு என்ன செஞ்சுட்டு இருக்குது, சுத்தி இருக்குது. நீங்க மனுஷனா அல்லது மிருகமா என்பதை அறிவதற்கு இந்த ஒற்றை எண்ணம் போதும் உங்களுக்கு. எண்ணத்தை நல்லா கவனிங்க, எந்த செய்கையிலையும் பாவம் இல்லை. நல்லா கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், உன் இச்சையோட நீ பார்த்தாலே என்னது பாவம் செய்தாயிற்று. அங்க செயல்கள் இல்லை, அந்த எண்ணங்களை தேவன் பார்க்கிறார். இங்கேயே பாருங்க, எண்ணங்களிலே உருவாகக்கூடிய ஒரு பெரும் பாவம் அது மனிதனை மிருகமாக மாற்றிவிட்டது. எண்ணங்களிலே உருவானதான ஒரு பெரும் பாவம், அந்த பாவத்தினுடைய மைய புள்ளி தேவ தூதனை எப்படி மாத்திருச்சு, சாத்தான மாத்திருச்சு. அதனாலதான் பவுல் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் முதற்கொண்டு 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:6 முதல் 8 வரை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கவனிங்க, நீங்க வயலை பண்படுத்தி உழுது நீர் பாய்ச்சி நட்டு அறுவடைக்கு போகும்போது நான் நட்டேன், நான் நீர் பாய்ச்சினேன், இது விளைஞ்சது அப்படியா? நீங்க நடலாம், நீங்க நீர் பாய்ச்சலாம். விளைய செய்கிறது யார் கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. காற்றோடைய கரத்தில் இருக்கிறது. வெப்பநிலை, பருவ காலங்கள், மழை, இவைகளெல்லாம் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்து ஒன்று வராவிட்டா நீங்க நடலாம், நீர் பாய்ச்சலாம், என்ன வேணாலும் செய்யலாம், விளையவே விளையாது. அல்லேலூயா. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஜீவன் தந்தவர் தேவன், உழைப்பதற்கு பலம் தந்தவர் தேவன், இன்றைய வரைக்கும் சுவாசத்தை கொடுத்து உங்களை வாழ வைத்திருக்கிறவர் தேவன் என்கிறதான அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகாத வரைக்கும் நீங்க இன்னும் மனுஷனாவே மாறலன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறுவீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்துவதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னே, அதாவது நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்னே, இந்த மனுக்குலம் பிறப்பதற்கு முன்னே, இந்த மனுக்குலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 1:3.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டுதான் மனுஷனையே படைக்கிறார். இப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, தாம் உருவாக்கின மனுஷனை, ஏதேன் தோட்டம் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சா மனுஷன் உருவாக்கப்பட்டானா? அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? உருவாக்கிட்டு கொண்டு வந்து அவன் என்ன செய்யறார்? அவர் தாம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மகிமையின் புகழ்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு மத்தியிலே தேவன் அவனை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வாசித்து பாருங்க அடுத்த வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. கவனிங்க, மல்கியா சொல்லுகிறார் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, அப்படி இருக்க ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒருவனை அல்லவா படைத்தார். இது ஒருவனுக்கா படைத்தார்? ஒருவனுக்கு மட்டுமா படைத்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவனுக்கு என்ன தேவை? ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா? ஒருவனுக்கு இத்தனை ஆறுகளா? இவ்வளவு பெரிய தோட்டமா? விருட்சங்களா? பார்வைக்கும் புசிப்புக்கும் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. பார்வைக்கு நல்லது, மனசுக்கு பிரியமானது, புசிப்புக்கு இன்பம், வயிற்றை நிரப்பக்கூடியது. மனசு நிரப்பணும், அவன் வயிறு நிரப்பணும், அவன் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அந்த இயற்கையினுடைய அந்த உச்சக்கட்டமான உன்னதமான ஒரு பேரழகுக்கு நடுவில் கொண்டு வந்து தேவன் அந்த ஒருவனை வைக்கிறார். அல்லேலூயா. ஒருவனை அல்லவா படைத்தார். இதை ஒருவனுக்காக கொடுத்தார், ஆனால் ஒருவனிடம்தான் கொடுத்தார். அவன் ஒட்டுமொத்தமான சந்ததிக்கு அது சென்று சேரும்படியாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் மனிதனை உழைத்து பிழைப்பதற்காக உருவாக்கவில்லை. அவனை உருவாக்கி கொண்டு வந்து ஏதேனில் வைத்து தேவனுக்காக உழைப்பதற்காக, தேவனுக்காக பிழைப்பதற்காகத்தான் அவன் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்த பிற்பாடு மனிதன் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு நிலை வந்தது. இப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி 3வது அதிகாரம் வாசித்து, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க, 18ல வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு எப்ப நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மீண்டும் சொல்றேன், நீங்கள் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னதான இந்த வார்த்தையை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், நீ பரலோகத்துக்கு திரும்புவாய். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீ மண்ணுக்கு திரும்புவதற்காக மறு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க. இதற்கு ஒத்ததான ஒரு பாவத்தை தேவதூதன் செய்த போது அவரை ஆண்டவர் தள்ளி அதல பாதாளத்துக்கு அனுப்பிவிட்டார். மீண்டும் அவனுக்காக ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அது நிமித்தமாக நம்முடைய ஒரே பேரான குமாரை அனுப்பி நம்முடைய பாவத்திற்கு பரிகார பலியாக கல்வாரி சிலுவையிலே அவரை பலியாக்கி இன்றைக்கு அவரை விசுவாசித்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் இந்த மறுவாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம்
4வது வசனம், எபிரேயர் 2:4. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? பிசாசு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருக்கிறான். மீண்டும் வாய்ப்பு கிடைத்த நாமும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, உன் கைகள பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. என கவனிங்க. இப்ப நம்மளாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், சம்பாதிச்சிருக்கிறேன் மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க. நான் வேலைக்கு போறேன், சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் நான் வேலைக்கு போல, நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, கையை வைத்து காட்டுங்க. நான் வேலைக்கு போல, தமிழ் புரியலையா? இன்னும் நான் வேலைக்கு போல, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். சார் கவனி. அம்மா நீங்க வேலைக்கு போறீங்களா? போல. நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையினுடைய பருவங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இளமை பருவம், இன்னொன்று வாலிப பருவம், இன்னொன்று முதுமை பருவம். எந்த பருவத்தில் நம்மளால உழைக்க முடியும்? வாலிப பருவத்தில் உழைக்க முடியும். குழந்தை பருவத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லை, நம்மளை தூக்கி வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவை. வயசான பிற்பாடு அதே நிலைமை தான், மீண்டும் எப்படி ஆயிடும்? குழந்தைய போல எல்லாமே. இடைப்பட்ட ஒரு காலம் வாலிப பருவம், அதுல தான் நீங்க உழைக்க முடியும். அதுதான் உங்களுடைய கைகள் பிரயாசத்தை நீங்க சாப்பிட முடியும். உங்களுடைய கைகள் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய இந்த பருவத்தினுடைய முன்னும் பின்னும் இயலாமையின் பருவம் இருக்கிறது. என்ன பருவம்? இயலாமையின் பருவம் இருக்கிறது. இது என் கைகள் செய்தவைகள் அல்லவா? இது என் உழைப்பு அல்லவா? இது நான் கட்டிய வீடு அல்லவா? இது நான் வாங்கிய கார் அல்லவா? இது என் பொருள் அல்லவா என்று சொல்லி நீங்க சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பருவம் இருக்குது. அது குழந்தை பருவம். ஒன்று முதியோர் பருவம். நினைச்சு பாருங்க, இயலாமைகளுக்கு நடுவிலே ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா அதை பிடிச்சிட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இது நான் என்று சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னால் ஒன்றும் முடியாது, உம்மால் அன்று என்னால் ஒன்றுமே முடியாது என்று சொல்லி உடைய இயலாமைகளை தூக்கி தேவனுடைய பாதத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன். என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற என்னுடைய தேவன் ஆகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த விரல்களுக்கு திறமையை கொடுத்தவர், இந்த விரல்களுக்கு கிருபையை கொடுத்தவர், இந்த விரல்களுக்கு தாளந்துகளை கொடுத்தவர், இந்த விரல்களாலே மகிமையான படைப்புகளை உண்டு பண்ணக்கூடிய எல்லா விதமான யுக்திகளையும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. எது தெரியுமா பாக்கியம்? நல்லா தெரிஞ்சுங்க. நான் உழைச்சி என்னுடைய கையின் பிரயாசம் என் கண்களுக்கு முன்னாடி இருக்குது. இது எப்பொழுது நிரந்தரமானது அல்ல. உழைப்பதற்கு பலன் இருந்தாலும் சில சமயத்தில் உழைக்கிறதுக்கு என்ன இருக்காது? திருப்பூர்ல உள்ளவங்களுக்கு தெரியும், வேலை இல்லைங்க. என்ன இல்லை? வேலை இல்லை. ஆனா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு சிங்கர் தெரியும், பேட்லாக் தெரியும், எனக்கு ஓவர்லாக் தெரியும், எல்லா லாக்கும் தெரியும். ஆனா வேலை இல்லைன்னு ஒரு சூழலை உங்களை லாக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உழைப்பதற்கு இப்ப வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ உடம்புல என்ன இருக்காது? தெம்பு இருக்காது, சரீரத்துல பலன் இருக்காது. உங்களால் எழுச்சி வேலைக்கு போக முடியாது. சூழலை உங்களை லாக் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் உழைப்பு. அதாவது உங்களுடைய உழைப்பினால வரக்கூடிய ஒன்றை நீங்க பார்க்கறதுக்கு பேரு பாக்கியம் அல்ல, அது உங்களுக்கு நன்மை அல்ல. உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்ததானே உலக தோற்றத்துக்கு முன்னே, இந்த மனுக்குலத்தை உருவாக்குவதற்கு முன்னே, இந்த மனுக்குலம் இந்த பூமியில வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்ற அனந்த ஞானத்தை அறிந்து கொள்வதுதான் பாக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இல்ல 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 இல்லன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில ஏற்கனவே நீங்க இல்லைன்னு சொல்ல எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் இருக்கிறதா மாற்றி இருக்கிறாரு. ஏன் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க?
ஏன் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டு இல்லாதவைகளுக்காக நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லையோ? நீங்க வரும்போது என்ன இருந்துச்சு சொல்லுங்க. நீங்க உலகத்துல வந்து பிறந்து விழுந்த போது ஒட்டு துணி இல்லாமல் தானே இந்த உலகத்துல வந்து விழுந்தோம். எத்தனை கிலோ நீங்க இன்னைக்கு எத்தனை கிலோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி உங்களை எத்தனை அழகாக போஷித்து பராமரித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். படைப்பினுடைய ரகசியம் தெரியுமா? தேவதூதனை ஆண்டவர் படைத்த போது அவனை காப்பாற்றுவதற்காக ஒரு கேருபாக காற்றாகத்தான் தேவன் அவனை படைத்தார். அவர் இன்றைக்கு வேற மாதிரி ஆயிட்டான். இன்றைக்கு தேவன் தம்மை பிரதிபலிக்கும்படியாக, தேவன் எல்லாரும் உங்கள் மூலமாக தேவனை காணும்படியாகத்தான் அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை, அவருடைய சுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்து உங்களை உருவாக்கினார். இந்த இப்படிப்பட்ட மேன்மையான படைப்புக்குரிய நாம் என்ன செய்யறோம் தெரியுங்களா? நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்காக கவலைப்படுறோம்? நாளைக்காக. இன்னைக்கு எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாளைக்கு வேண்டியதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். நாளைக்கு நீங்க இருப்பீங்களா? நாளைக்கு எத்தனை பேர் இருப்பீங்க? கரங்களை வைத்து அல்லையிலே சொல்லுமா? ஹலோ, இருப்பீங்களா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, நாளைக்கு நீ என்ன செய்யாத, சொல்லாத. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல உடைய வாழ்க்கை என்ன செய்து இருக்கிறது. காலையிலே பூத்து மாலையிலே வாடி வதங்கி போகிற பூவை போல உடைய வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறதில்ல. போயிட்டு வரன்னு சொல்ற, போயிட்டு வருவான்ற நிச்சயமே இல்லை. நீ எதை நம்புற? நாளை தினத்தை நம்பாத. நாளை தினத்தை பற்றி கவலையே இல்லாத ஒன்றுக்காக அதற்கு நீ கவலைப்பட வேண்டும். நாளை தினம் ஒன்று என்று இருந்தால் தேவன் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போது அது என் கையில் எல்லாம் இருக்கலாம். என் கைகளை பார் என்று சொன்னாரே, எல்லாம் அவர் கையில தான் இருக்குது. எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு என்ன செய்யணும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு வேண்டியது இன்றைக்கு எனக்கு அவலப்படும். என் தாகத்துக்கு தேவன் வெறும் தண்ணீர் அல்ல, நதிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவைக்கு கொஞ்சம் அல்ல, என் தேவைக்கு மீஞ்சி என் சந்ததியின் தேவைக்கும் சேர்த்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை. கவனிங்க, ஆதாம் ஏதேனுக்குள்ள இருப்பது பாக்கியம். ஏதேனுக்குள்ள அவன் இருந்து தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறதானது ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது நன்மை. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் ஏதேனுக்குள்ள இருக்கிறது என்னது? ஹலோ, ஆதாம் ஏதேனுக்குள்ள இருப்பது பாக்கியம். ஏதேனிலே தேவன் ஆதாமுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறவைகளை எல்லாம் ஆண்டு அனுபவிப்பது நன்மை. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. ஏதோ மிஸ்மரிசும் பண்ணப்பட்டது மாதிரி, சித்த பிரமை பிடிச்சது மாதிரி அப்படியே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி மீண்டும் சொல்றேன். எது பாக்கியம் சொல்லுங்க? ஆதாம் ஏதேனுக்குள்ள இருப்பது பாக்கியம். தேவன் அவனுக்காக வைத்தவைகளை ஆண்டு அனுபவிப்பது நன்மை. பாக்கியமும் நன்மையும் உருவாயிருந்தது. ஆனா அந்த பாக்கியத்தையும் நன்மையும் அவன் இழந்து கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு அவன் ஆளாயிட்டான். எதை சாப்பிடுபடி? கைகளின் பிரயாசத்தை. மீண்டும் நான் சொல்றேன், நீ மண்ணுக்கு திரும்ப வேண்டாம். மீண்டும் நீ எங்க திரும்பணும்? தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த ஏதேனுக்குள்ள மீண்டும் நீ திரும்பணும். பாவியாகவே நீ மீண்டும் திரும்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏதேனுக்கு போகிற வாசலை தேவன் அடைத்தார், சுடரடி பட்டயத்தை வைத்தார். ஆனா இன்றைக்கு அந்த வாசலை இயேசு திறந்தார். நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னாலே என்று ஒருவன் என்ன செய்ய முடியாது? பிதாவிடத்துல வர முடியாது. என்னாலே அன்றி மீண்டும் ஒருவன் ஏதேனுக்கு வர முடியாது. ஏதேன் உங்களுக்காகத்தான் இருக்கிறது. ஆதாம் இருந்ததான அதே பாக்கியமும் நன்மையும் மீண்டும் உங்களுக்காக என் மூலமாக ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று பாக்கியத்தை நன்மையும் கண்டடைவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப ஆதாம்
ஏதேனுக்குள்ள இருக்கணும்னா, ஏதேனுக்குள்ள போகணும்னா யார் வழி சொல்லுங்க? யார்? ஆதாம், நம்ம தான். மீண்டும் ஏதேனுக்குள்ள போகணும்னா யார் வழி, யார் வாசல்? இயேசு வழி. அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அவன் ஏதேனுக்குள்ள இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னைக்கு அவனுக்குள்ள இல்லாம போயிடுச்சோ, என்னைக்கு அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சானோ, அன்னைக்கு அவன் எங்க போயிட்டான்? தோட்டத்தை விட்டு வெளியில போயிட்டான். அல்லேலூயா. இப்பதான் யோவான் 15:7 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் ஏதேனில் இருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஆல்ரெடி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக சிருஷ்டித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மலாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி பதப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா தேவன் நமக்காக உரிச்சங்களிலே தேவன் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அல்லேலூயா. பதப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்காக எனக்காகவும் தேவன் தினம் தினம் பூக்க செய்கிற, தினம் தினம் பழுக்க செய்கிற, தினம் தினம் காய்க்க செய்கிற ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுறது நல்லது. ஆனா அதே சமயத்துல தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாக்கியத்தையும் நன்மை அனுபவிப்பது நிச்சயமானது. அல்லேலூயா. உன் கைகள் பிரயாசத்தை ஏதோ ஒரு பருவ காலம் மட்டும்தான் உன்னால சாப்பிட முடியும். தேவன் வைத்திருக்கிற பாக்கியத்தையும் நன்மையை அனுபவிப்பது சதா காலமும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பாக்கியமும் நன்மையும் சதா காலமும் நித்திய நித்தியமாக அது உங்களை தொடர்ந்து வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆதாமுக்குள்ளே இருந்து அது கீழ்ப்படியாமல் நிறுத்தம் வெளியே வந்து விட்டபடினாலே ஏதேன் என்கிறதான அந்த பாக்கியத்திற்குள்ளே அவனால் இருக்க முடியவில்லை. தேவன் கொடுத்ததான நன்மையை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. வெளியே வருகிறான் முகத்தின் வேர்வை, முள்ளும் குறுக்கும் முளைக்கிற சபிக்கப்பட்ட பூமி, அக்கினி நட்சத்திரம், எப்ப பார்த்தாலும் வேர்வை, வற்றாத நதி போல. என்ன சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 4-5 முறை குளிப்பாங்க. எப்படி குளிப்பாங்க? வேர்வையில குளிப்பாங்க, தண்ணியில குளிக்க மாட்டாங்க. அவ்வளவு கொடுமை, பாவத்தினுடைய அந்த சாபத்தினுடைய அந்த வெளிப்பாடு. ஆனா மீண்டும் நான் சொல்றேன், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்கிறதான அந்த வார்த்தை ஆண்டவர் மாற்றி நீ மனம் திரும்புவாய், மீண்டும் ஏதேனுக்குள் திரும்புவாய். அங்கே உனக்காக வைக்கப்பட்ட பாக்கியம் அப்படியே இருக்கிறது. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் அப்படியே இருக்குது. இடத்துல நீ அன்பு கூறுவாயனால் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இப்போது உன் கண்கள் காணாமல் இருக்கலாம், நிர்ணயத்தில் அது தோன்றாமல் இருக்கலாம், உன் நினைவில் அது வராமல் இருக்கலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மாறு. மீண்டும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் உன்னை கொண்டு சொல்வேன். எல்லாரும் எழுப்புவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்புவோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரை பார்க்கிற? இது என் கைகள் பிரயாசம், இது நான், இது என்னால் ஆயிற்று, இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்கு என்று சொல்லி சுயநலம், நான் என்கிறதான அகங்காரம், என்னால முடியும், யாரும் எனக்கு வேண்டாம், என்னால முடியும், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் அந்த தெரிந்துகொள், மனிதன் என்கிறதான அந்த அந்தஸ்தை விட்டு தாண்டி மிருகம் என்கிறதான நிலைக்கு மாறுகிறாய். யாரை பார்க்கிற? யாரை நீ பார்க்க வேண்டும்? என் கைகளை பார், என் கைகளை பார். மரியாள் கல்லறையின் வாசலிலே நின்று செத்த சடலத்தை, செத்து போன சரீரத்தை பார்க்க நின்று கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு நின்று, மரியாளே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உன்னுடைய தேடுதல் தான் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீருக்கு காரணம். ஆண்டவர் செத்து போய்விட்டார், தேவனே கூட இல்ல, உடைய சரீரத்தை நான் பார்க்க மாட்டேனா என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்ததனால தான் அவருடைய கண்களை அந்த விழித்திரை போட்டு அந்த கண்ணீர் மறைத்தது. சொல்றேன், ஆண்டவர் நேற்றும் என்றும் என்று உயிரோடு இருக்கிறார். எண்ணங்கள் தான்
அழுகிய கலிப்பாக மாற்ற முடியும். ஆண்டவர் காலாவதியாகி போய்விடவில்ல. உன்னை பார்க்கிறவர், உன்னை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. வாயிலிருந்து புறப்படுகிற அந்த விண்ணப்பத்தினுடைய சத்தம் வெளியே வருவதற்கு முன்னதாக உன் தேவைகள் இன்னதென்று தேவன் தூரத்திலிருந்து அறிகிறவராய் இருக்கிறார். இரண்டு சகோதரனே, சகோதரியே, நீ சொல்லித்தான் தேவனுக்கு தெரிய வேண்டுவதில்லை. உன் எண்ணங்கள் உருவாவதற்கு முன்னே உனக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை தேடுற? யார் கையை நீ பார்க்கிற? தோமாவே, என் கைகளை பார், என் கைகளை பார், என் கைகளை பார். விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ பார்க்காத. அது நிரந்தரமானது அல்ல. அது பிரயாசங்களை முடித்து ஓய்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். என் கைகளை பார். எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு என் கையிலிருந்து தான் வர வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு முறை அது 4ஆம் ஜாமம், ஆண்டவர் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். பேதுரு மற்ற சிஷ்யர்களும் படகுலே இருக்கிறார்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் வா என்று சொல்லிட்டார். பேதுரு இப்ப தண்ண பார்க்கிறான். தான் ஒரு மீனவன். தண்ணீரிலே போக வேண்டுமானால் அவனுக்கு படகு வேண்டும். இப்ப இயேசுவை பார்க்கிறான். அவன் இயேசுக்கு மாணவன். இயேசு போலவே இறங்கி தண்ணீர் மேல நடந்து போறான். நீ யாரு? யார பார்க்கிறீங்க? உங்களை பார்க்கும் போது தேவைகள் பெருசா தெரியும். தேவனை பார்க்கும் போது தேவைகள்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. தேவனை நோக்கி நீங்க போக 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 உங்களுக்கு தேவையானது எல்லாமே தேவனாலே கொடுக்கப்படும். அல்லேலூயா. படகே இல்லாமல் தண்ணீருக்குள் மூழ்காமல் உங்களால நடக்க முடியும். வேலையே இல்லாம, கடன் இல்லாம உங்களால வாழ முடியும். வருமானமே இல்லாம தேவனுடைய வாசல் வழியாய் வருகிற ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட முடியும். Thank you Jesus. Thank you Jesus. நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாளைய தினத்துக்காக நீங்கள் அதையும் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் நடத்தி கொண்டு போகிறதான அந்த தருணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார், தேவன் உங்களுக்காக வானத்து மன்னாவை அவர் பொழிந்தருள பண்ணுவார். அவனவன் ஒரு ஓமர் அளவு சேர்த்துக் கொள்ளுங்கள், மீது வைக்க வேண்டாம். நாளைக்கு என்று மீத வைக்க வேண்டாம். நாளைக்கு என்று மீத வைத்தால் காலையில் அது பூச்சி பிடித்து நாரும். எஸ், அதனாலதான் இயேசு இப்படி சொன்னார், நாளை தினத்தை பற்றி கவலைப்படாத. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று சொல்லி கேள். அனுதினமும் உன்னை போஷித்து நடத்துகிற ஆண்டவன் நான் கூட இருக்கிற வரைக்கும் நாளை தினத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுறது அவனுக்கு தோணுனா ஒண்ணு சொல்லு, இது என் கைகளின் பிரயாசம் இல்ல, நானே உடைய கைகளின் கிரியை தான் ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியை. உமாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், உடைய சாயல், உடைய ரூபம், நானே உடைய சிருஷ்டிப்பு தானே தகப்பனே. எதை நான் உருவாக்க முடியும்? ஒன்று உள்ள தகப்பனே, மாலான்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால்தான் என்னை உருவாக்குவதற்கு முன்னதாகவே எனக்கு வேண்டிய, என் சந்ததிக்கு வேண்டிய, ஒட்டுமொத்த அனுகூலத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணிட்டு தானே என்னை உருவாக்கி எனக்கு உடைய ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். பரிசுத்தாவியானவரே, கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி எல்லாரும் உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோமா?
பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் என்னாலதான். அப்படி நினைக்கிறதுனாலதான் ஒன்று இழந்து போகும்போது இது என்னுடையது, ஐயோ இழந்து போயிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. எதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இழப்பதற்கு? எல்லாமே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதங்கள் தானே. பிரியமானது உடைய பிள்ளைகளே, மனதின் எண்ணத்தை மாற்றி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள். வருத்தத்தை பாரத்தை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. கவலைகளையும் கண்ணீரையும் சொல்லுவதற்கு ஒரு இடம் இருக்கு. வருத்தத்துக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஆனந்த ஞானத்தினால் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்காமல் போனதுதான். அது நம்முடைய இருதயத்தில் தோன்றாமல் போனதுதான். தேவன் மீண்டும் நம்ம ஏதேனுங்கிறதான் அந்த பாக்கியத்திற்குள்ளே மீண்டும் ஏதேனுக்குள்ளே இருக்கிற அந்த நன்மைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். இப்போது உன் கைகளும் பிரயாசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற பாக்கியத்தையும் நன்மையை நீ அனுபவிக்க போகிறாய். கடவுளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் செவிகளை தாண்டி இதையும் சொல்லட்டும். வெறும் வார்த்தையாக இல்லாதபடிக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாக, வாழ்க்கையில வெளிப்படுகிறதான செயல்களாக, வெறும் ஆசீர்வாதம் அல்ல, கண்ணுக்கு புலப்படுகிற காண்கிற ஆசீர்வாதங்களாலே இப்படி பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவதாக, எல்லா தேவைகளையும் சந்திப்பதாக, சரீரத்திலே சுகமும் மனதிலே சமாதானமும், அவர் சொல்லுகிற எல்லா இடங்களிலேயும் வெற்றியும் ஜெயம் கொடுக்கிற தேவனில் கூட இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஊழியனாகிய அடியான் பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.